ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இருந்து மிக முக்கியமான 3 அப்டேட் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக குவைத்தில் இருக்கிற ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் ரொம்பவே முக்கியம். குறிப்பாக 18 நம்பர் விசாவில் வெளியே வேலை செய்கிறவங்க, ஆசாத் விசான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, இல்லீகலாக தங்கி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது குவைத் மினிஸ்ட்ரி நேரடியாக ஆர்டர் போட்டிருக்காங்க, ரூமுக்குள்ளே போய் செக்கிங் பண்ணணும் அப்படின்னு. இல்லீகல் ஒர்க்கர்ஸை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக நாடு கடத்திடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன புதுசாக மாறி இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, குவைத்தில் போலி பிராண்டட் மதுபானம் தயாரித்த பெரிய ஃபேக்ட்ரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இரவு நேரத்தில் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் மூலமாக பெரிய அளவிலான ரெய்டு நடத்தி பல வகையான பாட்டில்கள், பிராண்ட் லேபிள், பேக்கிங், ஸ்டோரேஜ் இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக செட்டப்பாக இருக்குது. முன்னாடிலாம் குவைத்தில் ஆல்கஹால் இல்லீகல்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படி ஃபேக்ட்ரி லெவலில் பிராண்டட் போலி தயாரிப்பு நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா, குவைத் குடிமக்கள் அப்புறம் வெளிநாட்டவர்கள் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் அமைத்து செயல்பட்டுருக்காங்க. ஃபுல் ஃபேக்ட்ரியுமே கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க. மது பாட்டில்கள் எல்லாமே க்ரஷரில் நசுக்கி அழிக்கப்பட்டுருச்சு. இந்த கேஸில் தொடர்புடைய எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க. அரசு ஏன் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, பொது பாதுகாப்புக்காகவும் மக்களின் உடல் நல ஆபத்துக்காகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, அப்புறம் போதை மற்றும் மதுபான நெட்வொர்க்குகளை முற்றிலும் உடைக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, பொது பாதுகாப்பையும் சமூக நலனையும் காக்கிறதுக்காக தான் அரசு 0 டாலரன்ஸ் கொள்கையோட கடும் நடவடிக்கை எடுத்து வருது. நீங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக் கூட லைஃப் டைம் பேன், அப்புறம் ஜெயில், அப்புறம் நாடு கடத்துற அளவுக்கு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, சால்மியா பகுதியில் 21 வயது இளைஞன் இரவு நேரத்தில் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது போலீஸ் சோதனை பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த இளைஞனிடம் சிவில் ஐடி கேட்டபோது மொபைல் ஐடியை காட்டியிருக்காங்க. அப்போது அந்த இளைஞன் பதற்றமான நிலையில் இருந்திருக்காரு. உடனே போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் உடனே மொபைல் பேக் கவரை திறந்து பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த ட்ரக் பாக்கெட் கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வார்னிங் பண்ணுவாங்க, சிறிய அளவு வழக்குகளில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை தான். 0 மெர்சி. சிறிய அளவு இருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க, கிரிமினல் ரெக்கார்டு உருவாயிரும், நாடு கடத்துகிற அபாயம் உண்டாகும். ஃப்ரெண்ட்ஸ், கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ், கஞ்சா, டேப்லெட், ஆல்கஹால் பாக்கெட்டில் இருந்தாலும், பையில் இருந்தாலும், மொபைல் கவரில் நீங்கள் மறைச்சி வச்சுருந்தாலும், ரூமில் வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. இப்போ செக்கிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. சிறிய சந்தேகமான நடத்தை இருந்தாலே கைது பண்ணிடுவாங்க. குவைத்தில் போதைப் பொருள் தொடர்பான எந்த சிறிய தவறு செஞ்சாலும் இனிமேல் மன்னிப்பு கிடையாது, சட்ட நடவடிக்கை தான். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, வீடியோவோட முக்கியமான அப்டேட் இது. அரசு அதிகாரப்பூர்வ உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் டு ஹவுஸ் செக்கிங், அதாவது வீடு வீடாக சோதனை, ரூம் டு ரூம் இன்ஸ்பெக்ஷன், அறை அறையாக சோதனை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ரோடு செக்கிங், சாலை சோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நைட் ரைடு, இரவு நேரங்களில் சோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோதனை நடைபெறும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஃபர்வானியா, ஜலீப், மகஃபுலா, சால்மியா. வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கும் எல்லா பகுதியையுமே சோதனை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசாத் விசா. ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இருங்க. ஆசாத் விசான்னு கவர்மெண்ட்டில் எங்கேயுமே அஃபிஷியலாக கிடையாது. குவைத், சவுதி, கத்தார், பஹ்ரைன் எங்கேயுமே ஆசாத் விசா அப்படின்ற ஒன்றே கிடையாது. அப்போது ஆசாத் விசா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பான்சர் விசா கொடுத்து பணம் வாங்கி வெளியில் வேலை செய்ய விடுறது. இது ஃபுல்லாகவே இல்லீகல் அரேஞ்ச்மெண்ட்டு தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்கிங் ரொம்ப இருக்காது. எப்போவாச்சும் தான் செக்கிங் இருக்கும். ரோடு இன்ஸ்பெக்ஷன் லிமிட்டடாக தான் இருக்கும். ரூமில் செக் பண்ணுறது அரிதாக தான் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி டைரெக்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ரூம்குள்ளே நேரடியாக செக் பண்ணணும், இல்லீகல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கைது பண்ணணும், ஃபைன் போடணும், நாடு கடத்தணும் அப்படின்னு. சில கேஸுகளில் பிளாக் லிஸ்ட்டில் போடணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால யாருக்கெல்லாம் பெரிய ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, 18 விசாவில் ஸ்பான்சர் வேலை செய்யாமல் வெளியில் வேலை பார்க்குறவங்க, டொமஸ்டிக் விசா எடுத்துகிட்டு வெளியே வேலை பார்க்குறவங்க, ஓவர் ஸ்டேயில் இருக்கிறவங்க, ஃபேக் அட்ரஸில் இருக்கிறவங்க, இல்லீகல் ஸ்டே பண்ணுறவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுச்சுவேஷன் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இல்லீகல் லேபர் ஸ்டாப் பண்ணுறதுக்காக, க்ரைம் ப்ரிவென்ஷனுக்காகவும், விசா மிஸ்யூஸை நிறுத்துறதுக்காகவும் தான்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சின்சியர் அட்வைஸ், இல்லீகல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரக்ஸ், ஆல்கஹால் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்பான்சர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சிவில் ஐடி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக வச்சுக்கோங்க. ரூமில் சஸ்பீசியஸ் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன அப்டேட் எல்லாமே உங்களுடைய சேஃப்டிக்கு ரொம்பவே முக்கியமானது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரூம்மேட்ஸ், நியூ அரைவல்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.